ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மறுபடியும் வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கர்த்தர் இந்த வசனத்தினூடாக நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். நாம் தொடர்ந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் வாசித்து அதன் அடிப்படையில் வசனங்களை சிந்திக்க தேவன் உதவி செய்து வருகிறார். நாம் ஜெயம் பெறுவதற்கான சில அடிப்படை காரியங்களைத்தான் தொடர்ந்து சில வாரங்களாக நாம் கவனித்து வருகிறோம். இன்னும் எதிலெல்லாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதையும் கவனிக்க இருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை குறித்து விரும்புவது முற்றுமுடிய நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் நாம் வெற்றி சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ நம்ம வாழ்க்கையிலே நாம் வெற்றி சிறக்கக்கூடியவர்களாக, முற்றுமுடிய ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதற்காக சில அடிப்படையாக நம்ம பார்க்கும்போது முழங்காலின்றி ஜெபம் பண்ணுறது, கரங்களை விரித்து ஜெபிக்கிறது, இப்படிலாம் நம்ம பல காரியங்களை பார்த்தோம். ஜெபம் பண்ணுறதெல்லாம் நல்லதுதான். அதே சமயத்தில் நாம் இன்றைக்கு வாசித்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய நாவினாலே சிலதை நம்ம ஜெயிக்கிறோம், சிலதை நம்ம தோக்கிறோம். அதை குறித்த காரியங்களை தான் ஒரு இந்த வார்த்தையும் கர்த்தர் சுத்தமான அடுத்த வார்த்தையும் தொடர நான் விரும்புகிறேன். இந்த வசனம் அழகாய் ஞானி சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள் அல்லது அதன் கனியை அனுபவிப்பார்கள். நாவினாலே நான் ஜீவனை விரும்பினால் அதன் கனியை நான் அனுபவிப்பேன். நாவினாலே நான் ஜீவனை தெரிந்து கொண்டால், அதை உபாகம புத்தகத்தை நான் சொல்லி தந்திருக்கிறேன், ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் தெரிந்து கொண்டால் அதன் பலனை நான் அனுபவிப்பேன். அல்லது மரணம், சாபம், இப்படியெல்லாம் அதில் நம்ம படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே அப்படி தேவன் தாமே தெளிவாய் சொல்லி தருகிறார். ஸ்தோத்திரம். மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நீ அதை தெரிந்து கொள், நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று ஆண்டவர் தாமே நமக்கு என்ன செய்கிறார்? ஆலோசனை சொல்லி தருகிறார். ஸ்தோத்திரம். அப்போ நம்மை குறித்து தேவன் விரும்புகிறார், நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நாவு ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். இப்போ நான் நிறைய வசனங்களை தான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாவை வைத்து, இந்த நாக்கினால நம்ம பேசுகிற வார்த்தையினால நான் ஆசீர்வதிக்கப்படவும் முடியும், அல்லது நான் ஜெயிக்கவும் முடியும், அல்லது நான் தோக்கவும் முடியும். உதாரணமாக ரெபேக்காள் சொல்லுகிறாங்க, அந்த அம்மா நல்ல அம்மா, உன்மேல் வருகிற சாபம் என்மேல் வரட்டும் என்று விரும்பி கேட்டார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், அன்னைக்கு தான் அந்த அம்மா யாக்கோபை பார்த்தது, அதுக்கு பிறகு அந்த அம்மா பார்க்கவே இல்லை. ஆனால் யாக்கோபு வீட்டுக்கு திரும்ப வந்தான், ஈசாக்கு இருந்தார், எல்லாம் சரி. இந்த அம்மா பார்த்த மாதிரி சரித்திரம் இல்லை.
நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். பொதுவாக நமக்கு தெரிய வேண்டும், சில வசனங்களை டக்குன்னு வாசிக்க வேண்டும். அல்லது இல்லைன்னா நானே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 13:2. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். போதும். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். கலக்கமன உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ. அப்ப நம்ம இந்த வசனங்களை வாசிக்கும் போது அவனவன் தன் தன் வாயின் பலனால் அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறான். அவனவன் வாயின் பலன். சோத்திரம். இதிலே சோத்திரம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் போது அவனவன் யாதொருவன் ஒருவன் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோமே. அப்போ இதுல விசுவாசி அவிசுவாசி பாஸ்டர் விசுவாசி அப்படியெல்லாம் கிடையாது. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்போ நம்முடைய வாயினாலே நம்ம நல்ல விதத்திலேயும் கொண்டு வர முடியும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசமாகவும் போக முடியும். சோத்திரம். இதே போல நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தும் போது 15ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். போதும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். 23ஆம் வசனத்திலே மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ மகிழ்ச்சி உண்டாகிறது, அறிவை பயன்படுத்துகிறது. ஏனென்றால் பொதுவாக ஒரு மனுஷன் பேசும்போது நிறைய அறிவை பயன்படுத்தி பேசுவார்கள். சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையாக பேசுவார்கள், ரொம்ப சாதுரியமாய் பேசுவார்கள். சிலர் ரொம்ப நுணுக்கமாய் பேசுவார்கள், சிலர் நல்லா பொய் பேசுவார்கள். தெரிஞ்சு வச்சே என்ன செய்வார்கள்? பொய் பேசு. இதெல்லாம் அறிவுபூர்வமாக என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, பேசுவாங்க. நல்லா அறிவாக பேசுவாங்க. என்ன இன்டெலிஜென்டா பேசுவாங்க தெரியுமா சிலர்? இது எப்படி இதை பேசுறாங்கன்னு சொன்னா, மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறதோ அது வாயில வரும். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை வெளியே வரும்போது அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கப்படுகிறது, அதுக்கு ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்ப மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவர் தான் ஒரு உதாரணம் சொல்லுவார். கதை சுத்தமான அடுத்த வாரம் அதை கொஞ்சம் விரிவா சொல்லுவேன். இப்ப லேசா சொல்லி போகிறேன். நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ அவனுடைய இருதயம் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது, ஒரு ட்ரெஷராக இருக்கிறது. இந்த பொக்கிஷத்துக்குள்ளே ஒரு மனுஷன் நல்லவைகளை வைத்திருக்கிறான் அல்லது கெட்டவைகளை வைத்திருக்கிறான். நல்ல மனுஷன் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அதே விதத்தில் தான் ஆண்டவர் சொல்வார், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். நல்ல மரத்திலிருந்து கெட்ட கனியை பறிப்பதில்லை. அப்படித்தானே?
இயேசு சொன்ன உதாரணம், கெட்ட மரத்திலிருந்து நல்ல கனியை பெற்றுக்கொள்வதும் இல்லை, முச்செடியிலிருந்து திராட்சை பறிப்பது இல்லை. அப்போ ஒரு மரம் எதுவாய் இருக்கிறதோ அதுதான் அதன் கனியாய் வருகிறது. நல்ல மனுஷன் நல்லவைகளை தன் இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளை தன் இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுகிறான். சிலர் சொல்லுவாங்க, பட்டுன்னு அந்த வார்த்தை வாயில வந்துட்டு, பட்டுலாம் வரல, பட்டுலாம் அது வரல, எவ்வளோ நாளா உள்ள வச்சு வச்சு இருந்து இருந்து இந்த வார்த்தை அப்படியே டக்குன்னு செஞ்சுட்டு சமயம் வரும்போது எடுத்து போடுது. சோத்திரம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்கிறது? பேசுகிறது. அப்போ நம்முடைய இருதயத்தை நாம் எதினால் நிரப்புகிறோம் என்பது முக்கியம். நம்முடைய இருதயத்தை நாம் எதினால் நிரப்புகிறோம் என்பது மிக முக்கியம். நம்ம நிறைய விஷயத்தை பார்க்கிறோம், அது அப்படியே நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகிறது. இதனால தான் சொல்லுவாங்க, தேவையில்லாத பார்க்காத. இதே போல தேவையில்லாத கேட்கப்படாது. சோத்திரம். இது ரெண்டும் நம்முடைய இருதயத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு அழகா பசங்க சொன்னாங்க, 1ஆம் சங்கீதம். சோத்திரம். 1ஆம் சங்கீதம் சொன்னாங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்கார. ஏன் சங்கீதக்காரன் அப்படி சொன்னாரு? அங்க போனீனா துன்மார்க்கனுடைய ஆலோசனை கிடைக்கும். இடும்பும் அகந்தையும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன்கிட்ட போய் உட்காராத. அப்ப அங்க உட்காரும் போது அந்த மாதிரி பேச்சுகள் வரும். நம்ம பிள்ளைகள் பாருங்க, உதாரணமா சொல்லுகிறேன், 4 நாள் ஒரு இடத்துல பிள்ளைகள் பழகட்டும், தானா அந்த இடத்துல உள்ளதானே அந்த ஸ்லாங், அந்த வார்த்தை, அந்த பிள்ளைகள் பேசுவது போல உச்சரிப்பது போல அந்த ஸ்லாங் அப்படியே வந்துடும். இதனால தான் நம்ம சொல்லுகிறோம், தேவையில்லாத இடத்துல போய் உட்காராதீங்க, தேவையில்லாத கதைகளை என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. கேட்டு அது இருதயத்தை நிரப்பும். இருதயத்தை நிரப்பும் போது இருதயத்திலிருந்து அது வெளியே வந்து கொண்டிருக்கும். இப்போ இருதயத்தின் வெளியே வரும்போது அதனால் உண்டாகக்கூடிய வெற்றியும் தோல்வியும் உங்களை சார்ந்தது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை என்ன செய்வார்கள்? அனுபவிப்பார்கள். சிலருக்கு எப்பவுமே ஒரு மாதிரி நக்கலா பேசிக்கொண்டு இருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அதன் பலனை என்ன செய்வார்கள்? அனுபவிப்பார்கள். வீண் வார்த்தையை வெறுக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த வீணான வார்த்தையை நம்ம கொஞ்சம் வெறுக்கும் போது நல்ல வார்த்தை வருகிறது. சோதம். இந்த வீணான வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசுதாமே சொன்னா, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம பேசுகிற இந்த வார்த்தைகள் ஒன்று நல்லதா இருக்க வேண்டும், அல்லது கெட்டதா இருக்க வேண்டும். இவைகள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. இதனாலதான் தேவையில்லாத நிறைய என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. நான் முந்தி அடிக்கடி சொல்வேன், ஜெபங்களை சொல்வேன், ரொம்ப நேரம் போன்ல பேசாதீங்கன்னு சொல்வேன். பேசி பேசியே கெட்டவர்கள் அதிகமானவர்கள் உண்டு. தேவையில்லாம சில சமயத்தை சொல்லலாம் பேசுறது ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க, நிறைய பேசுவாங்க. இப்பெல்லாம் பேசுறது கிடையாது, போச்சு. எதுக்கு? மட்டா இருந்தா போதாதா? நம்ம கவனிக்கணும், தேவையில்லாத வார்த்தை. நமக்கு மனுஷன் எதை விதைக்கிறானோ, அதை குறித்தெல்லாம் நான் சொல்லி தருகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போட்டு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் என்ன செய்வான்? அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறான்? விதைக்கிறவன் இயேசு கிறிஸ்துதாமே உதாரணம் சொல்லியிருந்தார், வசனத்தை விதைக்கிறான். அப்ப நம்ம வார்த்தைகளை விதைக்கிறோம். விதைப்பது அறுக்கப்படுகிறது. கொஞ்சமா விதைச்சாலும் அறுக்கும் போது கொஞ்சம் நிறைய தான் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்பங்களிலே நம்ம நிறைய விதைச்சு போட்டிருப்போம், நிறைய வார்த்தைகளை பேசி இருப்போம். தேவையில்லாது, வம்பான, வீணான, தோல்விக்குரிய காரியங்கள், ஏமாற்றத்துக்குரிய காரியங்கள், இப்படி நிறைய விஷயத்தை நம்ம பேசி 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 விதைச்சு போட்டிருப்போம். அது முளைக்கும். அது வாழ்க்கையில் என்ன செய்யும்? முளைக்கும்.
நான் விளையாட்டுக்கல்லவோ சொன்னேன். ஒரு வசனம் உண்டு, ஒருத்தன் சொல்லுவானா, நான் விளையாட்டுக்கல்லவோ சொன்னேன். அப்படியெல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் பேசக்கூடாது. பேசினா அது முளைக்கும். வாழ்க்கையிலே முளைச்சு அவங்க வாழ்க்கையிலே அதை அறுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருக்கும். சங்கீதத்தில் முந்தி ஒரு விபிஎஸ்ல சொன்னாங்க, சோத்திரம் அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறான், அழுது கொண்டே போவானா. சோத்திரம் விதைக்கும் போது அடுத்த அரிகளை கம்பீரமாய் சுமந்து கொண்டு வருவானா. இப்ப நான் நினைக்கிறேன் பலரு சோத்திரம் நிறைய வார்த்தைகளை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே போட்டிருப்பாங்க, ரொம்ப அழுது அழுது நிறைய பேர் அறுக்கிறாங்க தெரியுமா? இப்பதான் தொடங்கி இருக்கேன். நீங்க இருக்கிறத பார்த்தாலே எனக்கு எப்படியோ இருக்கு. சோத்திரம் இந்த 2 வாரம் இதை தான் சொல்ல போறேன். கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகளை நிரப்ப வேண்டும். அதுக்குதான் சோத்திரம் தேவனுடைய வார்த்தைகளாலே நம்முடைய இருதயத்தை நம்ம நிரப்ப வேண்டும். சோத்திரம். இதுக்குதான் தாவீது அழகாய் சொல்வார், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வைத்தேன் அல்ல, வைத்து வைத்தேன். அப்ப நம்ம இருதயத்தில் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் வைத்து வைக்க வேண்டும். நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. சோத்ரா கிருபையாக என் வயசை விட அதிகமாக நான் வேதத்தை வாசிச்சிருக்கிறேன். சோத்ரா கணக்கு போட்டு கணக்கெல்லாம் நிறைய வாசிச்சிருப்பேன். சோத்ரா வாசித்துட்டு போறது வேற, என் இருதயத்தில் எவ்வளவு வசனம் எனக்கு பிரயோஜனமாக நான் வைத்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கவனிக்க வேண்டும். சோத்திரம், உங்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் எவ்வளவு வசனங்களை உங்கள் இருதயத்தில் வைத்து வைத்தீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுத்து படிங்க சொல்ல காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை பிள்ளைகள் வைத்து வைக்க வேண்டும், என்னைக்காவது இது பிரயோஜனப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, நம் இருதயத்திலே அந்த வசனத்தை வைத்து வைப்போம் என்று சொன்னால், நீங்க இதை ஈஸியா கண்டுபிடிப்பதற்கு சில அருமையான பழைய விசுவாசிகள் ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னா, சோத்திரம் நல்ல அருமையான பழைய விசுவாசிகள், அந்த வார்த்தை கவனிக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது நிறைய வசனமா சொல்லி ஜெபம் பண்ணுவாரு. சிலர் ஜெபம் பண்ணும்போது பிரசங்கம் பண்ணுவாங்க. பாஸ்டர்களும் பிரசங்கம் பண்ணுவாங்க, விசுவாசிகளும் பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம சபையில கிருபையா அந்த பாக்கியம் யாருக்கும் இல்லை. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருங்க அப்பெல்லாம் இருக்கு பாருங்க. ஏன்னா இருதயத்தை வசனம் இல்லை, அதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் கவனம், இருதயத்தை வசனம் இருந்ததுதான் நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் வெளியே வரும். அந்த வார்த்தை கிரியை நடப்பிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். அப்ப உங்களுக்கு இருதயத்திலேயும் என்னுடைய இருதயம் வசனங்கள் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். இது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. நம்ம கையில இருக்குதான இவ்வளவு பெரிய புஸ்தகம், சோத்திரம் தேவனால் எழுதி தரப்பட்ட ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இது நமக்குள்ள இருக்க வேண்டும். வசனங்கள் பேசப்பட வேண்டும், வசனங்கள் பேசப்பட வேண்டும். வசனம் பேச பேச இந்த வசனத்துக்கு ஒரு தன்மை உண்டு. இது ஆவியாயு இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது வசனம் மேற்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் மேற்கொண்டது என்று படிக்கிறோம். வசனம் மேற்கொண்டது. எப்பவுமே தெரிய வேண்டும், வசனம் மேற்கொண்டது. நம்ம பேசுகிற வசனங்கள் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கும். உதாரணமா அதை இப்படி சொல்லுகிறேன். சோத்ரம், மோசே பார்வோனுக்கு முன்பாக ஒரு கோலை எடுத்து கீழே போடுகிறான். இந்த கோல் என்ன செய்கிறது? சர்ப்பமாய் மாறினது. மந்திரவாதிகளும் பார்த்தாரு, அவனும் கோலை போட்டாங்க. அந்த கோல்களும் சர்ப்பமாக மாறினது. மாறலன்னு சொல்ல, அதுவும் மாறிச்சு. ஆனா விசேஷம் என்னவென்றால், மோசேயின் கோலானது அந்த சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கினது. அந்த சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கினது. இதே போல நீங்க சொல்லக்கூடிய வசனங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்க வாழ்க்கையில தெரிய வேண்டும், வசனங்களை பேசுவீர்களாக, இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாயிருக்கும். அப்ப ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தையை சொல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணினார். சோத்திரம், தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. அப்ப நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜெபம்
தேவன் அங்கீகரிக்கக்கூடிய உகந்த ஜெபமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜெபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில சமயத்தில் இந்த ஜெபங்களை கூட சிலர் ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவாங்க. நான் வேண்டான்னு சொல்லலை, அது தேவையா? நான் பல சமயத்தை யோசிக்கிறது, ஒருவேளை நான் சொல்ல தப்பாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு இவ்வளவு சமீபமாய் இருக்கிற தேவன், அப்படிதானே? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி வேற எது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவ்வளவு சமீபமாய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு நான் ரொம்ப சவுண்ட் விட்டு ஜெபம் பண்ணாதான் கேட்குமா? ஆண்டோட வசனம் இருக்குது, கண்களை உண்டாக்கினவர் காணாரோ, காதுகளை உண்டாக்கினவர் கேளாரோ, ரட்சிக்க மாட்டாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அப்போ இப்படியெல்லாம் வசனம் இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக சொன்னாலும் கேட்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் எப்படி நம்புறீங்களோ தெரியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னொரு பெரிய பாக்கியம், ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். இருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப கூட இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம கதை தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இப்படி ஒரு காரியம் இருக்கு, இப்படி ஒரு தேவை இருக்கு நம்ம சொல்லலாம். அவருக்கு நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நான் என்ன எதிர்பார்க்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் இருக்கப்பா, இதுக்கு இப்படி ஒரு தீர்வை விரும்புகிறேன் என்று நம்ம சொல்லும் போது தேவன் அதிலே கிரியை செய்கிறார். தேவனுடைய கிரியை அதிலே வெளிப்படும். சோத்திரம். நாம் வாயை திறந்து சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோத்திரம். நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நல்ல விசுவாச அறிக்கை இருக்க தேவன் கிருபை செய்வாராக. சோத்திரம். இந்த வேளையிலே நம்ம இந்த விசுவாச அறிக்கைக்குள்ளே போகுவதற்குள்ளாக ஒரு 4 விதமான அறிக்கைகள் வேதத்தில் உண்டு. சோத்திரம். ஒரு 4 விதமான அறிக்கைகள். மத்தேயின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது, யூதர்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக யோவானிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். தங்கள் பாவங்களை அவர்கள் செய்தார்கள், அறிக்கை செய்தார்கள். பாவ அறிக்கை யூதர்கள் செய்தார். பாவ அறிக்கை ஒரு முறை கன்ஃபஸ் பண்ணா போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது தேவன் அதை மன்னிக்கிறார். தேவன் அந்த பாவங்களை எல்லாம் நினைச்சுகிறாரு, மன்னிக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்தார்? அகற்றி விட்டார். முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டார், சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது, ஒரு பாவி, ரோமரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கதான வேளையில் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் செய்யக்கூடியதான ஒரு அறிக்கை, தன் இருதயத்தில் விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் விசுவாசித்து அவர் ஆண்டவர் என்று தன் வாயினால் அறிக்கை பண்ணுகிறான். இருதயத்தில் விசுவாசித்து அவர் ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுகிறான். அப்படி அறிக்கை பண்ணுகிறான வேளையிலே நான் ஒரு பாவி என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். தனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். நீர் என்னை ஆண்டு கொள்ளும், அதுதான் ஆண்டவர். இப்படி அவன் விரும்பி அவன் கேட்கிறான். தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அந்த மனிதனை ரட்சிக்கப்பட்டவனாக, நீதிமானாக, தேவ பிள்ளையாக, ஆண்டோட பிள்ளையாக கர்த்தர் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசி தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பாவங்கள் வரும்போது அல்ல குற்றங்கள் குறைவுகள் வரும்போது ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுகிறோம். அந்த அறிக்கை நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான அறிக்கைகள் மனுஷ வாழ்க்கையிலே வருகிறது. சோத்ரா.
இனி மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க்கு 11:22. இயேசு அவரை நோக்கி, இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று அவன் சொன்னபடியே ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் சொன்னபடியே ஆகும். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. 23ஆம் வசனம் துவங்குவது எவனாகிலும் என்கின்ற அந்த வார்த்தையோடு அது தொடங்குகிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. எவனோ, சோத்திரம், எவனோ, எவனாகிலும், எவனோ, சோத்திரம். அப்போ இந்த எவனாகிலும் எவனோ என்று சொல்லும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் தன் இருதயத்தில் அவன் விசுவாசித்து அவன் சொல்லப்படுகிற வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாயின் வார்த்தையினாலே நாம் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. சோதம். அப்ப நம்ம வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானதாக எவ்வளவு விசேஷமானதாக இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். மத்தேயின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 12:37. உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இப்போ ஆண்டவர் சொல்லி தருகிறார், உன் வார்த்தையினாலே நீ தீர்க்கப்படுவாய். வேற வார்த்தை, உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று மாற்றப்படுகிறாய் அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறாய். அப்போ அந்த வார்த்தை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சோத்திரம். நம்ம என்ன சொல்லுகிறோமோ சொல்லுவது நடக்கும். அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு, வார்த்தையிலே ஜீவன் உண்டு. சொன்னபடியே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ ஜனங்களாகிய நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டும். சிலர் சோத்ரம் சில வார்த்தைகள் ரொம்ப ஃப்ரீயா விட்டுருவாங்க பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்படி நீங்க கீழே பார்க்கும்போது நீ தப்பிவிக்க வேண்டிய வழி ஆண்டவர் சொல்லி தருவார். சோத்ரா. உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப நம்ம வார்த்தைகள் நம்ம பேசுறோம். அந்த பேசுற வார்த்தை சில இடங்களில் போய் சிக்கலை உண்டாக்கும். சிலர் அந்த வார்த்தையை அப்படியே பிடிப்பார்கள் பாருங்க. சிலர் அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து வைத்து செயல்படுவார். அதுக்கு நல்ல உதாரணம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே சோத்ரம் இந்த ஆகாப் ராஜாவும் ஒரு யுத்தத்துக்கு போவார்கள். சோத்ரா. யுத்தத்துக்கு போயிட்டு அவங்க வரும்போது சோத்ரம் தப்பா சொல்லணும். 2 ராஜாக்கள்ல 1 ராஜாக்களா இவர் சொல்லுவாரு, அவன் என்னுடைய சகோதரன், அவன் என்னுடைய 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே ஆகாப் சோத்ரம். அது மாத்திரமல்ல, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் யுத்தத்தில் சரியான ஒரு ஜெயத்தை ஆண்டவர் இந்த ஆகாபுக்கு கொடுத்தார். ஆனா அந்த பெனாதாத் ஓடி போய் என்ன செய்கிறான்? எங்கேயோ ஒளிந்து கொள்கிறான். அந்த ஆளுங்க சொல்றாங்க, இஸ்ரவேலின் ராஜாக்கள் கொஞ்சம் இரக்கம் உள்ள ஆட்களாக்கும், நாங்க போய் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறோம், போட்டுமான்னு கேட்டு வருகிறாள். அப்போ அப்படி வரும்போது 32ஆம் வசனத்திலே தங்கள் அறைகளில் இரட்டை கட்டி கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், உமது அடியான ஆகிய பெனாதாத் என்னை உயிரோடு வைக்க வேண்டும் என்று கேட்கிறான். எப்படி அவங்க கேட்கிறாங்க?
உம்முடைய அடியானாகிய நான் ஒரு ஸ்லேவ் அடிமையா வந்துடுறேன், என்னை உயிரோடு காப்பாத்து போதும் என்று சொல்லி வருகிறான். நம்மாளு எடுத்து விட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா சோத்ரம். அதற்கு அவன் இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன் என்றான். 33ஆம் வசனத்துல அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான். அந்த வார்த்தை உடனே பிடித்து. இது தேவையா? நம்ம கவனிக்கணும். நம்ம யார் கூட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம்? வாயின் வார்த்தையினாலே சிக்குண்டாய் அல்லது பிடிபடுகிறாய். நம்ம ரொம்ப கவனிக்கணும். வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம். சோத்திரம். அதனால தான் சிலர் நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாய் பேச வேண்டும். ஆண்டவர் சொன்னார், கேட்கறது எப்படி இருக்க வேண்டும்? தீவிரமாய் இருக்க வேண்டும். பேசுறதுக்கு பொறுமையாய் இருக்க வேண்டும். ஞானி தன் வாக்குகளை பின்னுக்கு வைக்கிறான். சிலர்கிட்ட தொடங்கி விட்டா போதும். சோத்திரம். இந்த வாட்டர் கேன்ல ஒரு ஓட்டை போட்டு விட்டா எப்படி தண்ணி பளபளன்னு கொட்டுமோ, லைட்டா தொட்டு விட்டா போதும் பாருங்க, அப்படியே கொட்டிடுவாங்க. சோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். நம்முடைய வார்த்தைகளை அடக்க தெரிய வேண்டும், நம்முடைய ஆவியையும் அடக்க தெரிய வேண்டும். சிலர் சிலரை நம்பி பேசுவாங்க. சோத்திரம். நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம். திரும்பவும் சொல்லுகிறேன், ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம். நீங்க ரொம்ப வேண்டப்பட்ட ஆளுன்னு சொல்லி உங்க ரகசியத்தை சொன்னாலும் ஸ்தோத்திரம். அறை வீடுகளில் பேசுவது, சொல்லுங்க, அறை வீடுகளில் பேசுவது மேல் மச்சிலே சொல்லப்படும். உங்களுக்கு இந்த மாதிரி வசனம் தெரியாதோ? அறை வீட்டிலே பேசுவது மேல் மச்சிலே என்ன செய்யும்? சொல்லப்படும். செட்டைகள் உள்ளது அதிபதிக்கு அதை கொண்டு போய் சொல்லும். அதான் உலகத்தை சொல்லுவாங்க, பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் என்ன செய்யக்கூடாது. இப்படி சொல்ல கேட்டோம் என்று அவங்க எடுத்து விட்டாலே போதும். ரொம்ப கவனிக்கணும். வார்த்தையினால் சிக்குண்டவர்கள், வார்த்தையினால் பிடிபட்டவர்கள். சில சமயத்தில் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நாங்க வாக்கு கொடுத்துறோம். என்ன வாக்கு கொடுத்தீங்க தெரியுதா? சிலர் சொல்லுவாங்க, அந்த ஆளுங்க கேட்பாங்க, நீ அன்னைக்கு அப்படி சொன்ன இல்லை. வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தையை பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று சொல்ல வேண்டும். மிஞ்சி என்ன செய்யப்படாது? பேசப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் வெற்றி பெற வேண்டியது எங்கும் வெற்றி பெற வேண்டும், எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும். அதுக்காக தான் இந்த வார்த்தைகள்லாம் பேசிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்ப நம்ம வாழ்க்கையிலே, நம்ம வார்த்தையிலே சில விஷயங்களை நம்ம பேசுகிறோம். அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வெற்றியும் கொண்டு வரும், தோல்வியும் கொண்டு வரும். சில வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எப்ப பாரு பயத்துக்குரிய வார்த்தை பேசுவோம். ஐயோ என்னாமோ, எப்படியாமோ, நாசமா போகும், இல்லாம போகும். வாயில நல்ல வார்த்தை வராதா? சில வீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எப்ப பாரு அப்படிதான் பேசுவாங்க பாருங்க. சோத்து. நம்ம கவனிக்கணும், நம்ம வாய் எப்படி இருக்கு, நம்ம நாக்கு எப்படி இருக்கு. சோத்திரம். நம்ம நாக்க வச்சுதான் நம்ம அதன் பலனை புசிக்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். சில வேலை செய்யறோம்னு வச்சுக்கோமே, இதெல்லாம் தேராது ஆனாலும் செய்வோம். தேராதுன்ற பின்ன எதுக்கு செய்யற? இதெல்லாம் உருப்படாது. சொல்லுங்க நல்ல வார்த்தைகள் இதெல்லாம். சோத்திரம்.
அது எங்கேருந்து படிச்சு வச்சாங்களோ? அவன் செய்வதெல்லாம், வசனம் எப்படி சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் உருப்படாது, அப்படியா சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர். சிலருக்கு எப்போ பாரு அப்படியே பேசி பேசி பழகுவாங்க பாருங்க. சோத்திரம். சிலருக்கு இந்த வேலியில போற ஓனான காதல பிடிச்சி விடுற மாதிரி தலை வலிக்குது. அவங்கெல்லாம் சொன்னாங்க தலையில ஒரு கட்டி மாதிரி இருக்குமோ. இது எதுக்கு வெளியில போற ஓனான நீங்க பிடிச்சி விடுறீங்க? அப்படியே வியாதி மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று அவர் சொன்னாரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பேன், வியாதியை விலக்குவேன் சொன்னாரே. ஏன் அந்த வசனம் ஞாபகத்துக்கு வராதோ? தெரியாம கேட்குறேன். அப்ப நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும், சில வார்த்தையினாலே நம்ம சிக்குண்டு போகிறோம். இனி எல்லாம் அது சேர வாய்ப்பே இல்லைங்க. இவங்க உள்ள தந்து அது வருது, இவங்க உள்ள தந்து அது என்ன செய்யுது, வருது. சோத்திரம். ஏன் அப்படி வரணும்? நல்ல வார்த்தைகள் நம்மகிட்ட வரணுமே. ஏனென்றால் இந்த வார்த்தையிலே சோத்திரம் நமக்கு தெரிய வேண்டும், நம்ம சொல்றபடிதான் ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும். அப்படிதான் நம்ம வாசித்தோம். நம்ம நினைக்கிறோம் சில சமயத்தில் நம்ம தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்வார். ஆண்டவர் எல்லாம் செய்வார். நான் கேட்காம அவர் செய்ய மாட்டார். நான் கேட்கணும் என்று தேவன் அப்படி ஒரு பிரின்சிபல் வைத்திருக்கிறார். நீங்க கவனிக்க வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்போது சோத்திரம், ஆண்டவர் ரொம்ப விசேஷமான ஆண்டவர். சோத்திரம் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நான் கேட்கிறேன், ஆவியானவர் தான் அங்க இருக்கிறாரு, அவர் ஏன் செய்யல? ஆவியானவர் அங்கதான் இருந்தாருங்க. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆவியானவரை நம்ம மட்டுப்படுத்தி ஒரு நாளும் நினைக்கவே முடியாது. சோத்ரா, அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவர் விரும்புகிறார், நம்ம சொல்லும் போது டக்குன்னு செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கதான வேளையில், தண்ணீரை தன் கைப்பிடியாய் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? அவர் எப்படியா தண்ணீர்களை ஒரு கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜான் அளவாய் அளந்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை தராசிலே தூக்கி, இப்படிப்பட்ட பெரிய ஆவியானவர், வல்லமையுள்ள ஆவியா நம்ம கூட இருக்கிறார். ஆனா அவரு நீ செய்யின்னு சொன்னாதான் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உண்டாக கடவது என்று சொன்னார், உண்டானது. தேவன் நம்மை தமது சாயலாலும் தமது ரூபத்தின்படியேயும் தேவன் நம்மை உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் உருவாக்குவோமாக, உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர்களை சிருஷ்டித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப மனிதன் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டவன். இந்த மனிதனுக்கு தேவன் எப்படி உருவாக்கினாரோ அதே போல உருவாக்கக்கூடிய வல்லமையை, அதிகாரத்தை தந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்போ வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை வைத்து உருவாக்க முடியும். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை வைத்து உயர்த்த முடியும், தாழ்த்த முடியும். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை வைத்து மேன்மை அடைய முடியும், இழிவடைய முடியும். உங்கள் வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நம்ம வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ, எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு புத்தியாக நாம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம், ஆகாத சம்பாஷைகள் வெறுக்கிறேன். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேச பேச அவைகள் பக்தியை விருத்தியாக்கி கொண்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மேல் உள்ளதான விசுவாசமும் அந்த தேவனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் பலன்களையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு நாம் தேவனத்தை கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனோடு பேச வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே நம்ம சில சூழ்நிலைகள் கடந்து போகிறோம். கடந்து போகும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மை உருவாக்கக்கூடியதாக, நமக்காக அந்த வார்த்தை செயல்படக்கூடியதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் சாபம் சொல்றாங்களே, இது என்னது? ஆசீர்வாதம் சாபம் சொல்றாங்களே, அது என்ன ஒரு பெரிய பார் தூக்கி அப்படி வைக்கிறதா? இல்லையே. ஆசீர்வாதமா நல்லா இருன்னு சொல்ற வார்த்தை, அல்லது வித்தியாசமா சொல்ற வார்த்தை, அதான் சாபம். இன்னைக்கு நாம் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறோம்? கட்டப்படு என்று சொல்லுகிறோமா? நிலைத்திரு என்று சொல்லுகிறோமா? அஸ்திவாரப்படு என்று சொல்லுகிறோமா? சொல்லுதெல்லாம் வசனம் தான். ஆண்டவர் சொல்லுகிறார் அஸ்திவாரப்படு என்று சொல்லுகிறார், கட்டப்படு என்று சொல்லுகிறார், நிலைத்திரு என்று சொல்லுகிறார். சோத்ரம். இன்னைக்கு நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை சோத்ரம் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நான் எதை சொல்றேனோ அவன் சொன்னபடியே ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபங்களை வரங்களுக்கு தெரியும். அடிக்கடி சாலமோன் சொல்கிற வார்த்தை, ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். அவர் எப்போ சொல்ற வார்த்தை, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அவருக்கு விரோதமான சத்துருக்கள் அடிக்கப்படும் போது சொல்லுகிற வார்த்தை, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று அந்த மனிதன் திரும்ப திரும்ப சொல்லுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம வீடுகளிலே, நம்ம இருக்கிற வேலை ஸ்தலங்களிலே, அல்ல நம்ம சபையிலே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய வார்த்தை, தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்க சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தை கிரியைகளை நடப்பிக்கக்கூடியதாக இருக்கும். 116 சங்கீதம் 10 வசனம். 116:10. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். போதும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். 2 கொரிந்தியர் 4:13 பவுல் இதை எடுத்து சொல்லுவார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் சும்மா பேசுறேங்க, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்ததை பேசுகிறேன். கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன், விசுவாசித்ததை பேசுகிறேன். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்ததை பேசுகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்கள் பேசுகிறீர்கள். சில பிள்ளைகள் பரீட்சை எழுத போயிட்டு வந்து கேட்டாலே போகும்போதே சொல்லும், இதெல்லாம் நான் ஒழுங்கா படிக்கல, நான் ஃபெயில் ஆயிடுவேன் சொல்லிட்டு போய் பரீட்சை எழுதும். கட்டாயம் அந்த பிள்ளை ஃபெயில் தான் ஆகும். ஸ்கூல்ல பாஸ் ஆக்கி விட்டுருவாங்க, அது வேற.
இந்த டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுத போகிறாங்களே, சோத்திரம் போட்டி தேர்வுகள் எழுத போகும்போது இவங்களே சொல்லிட்டு போவாங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்காது, ஆனாலும் என்ன செய்வோம், 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். விசுவாசித்தேன், அதை நான் பேசுகிறேன். ஆண்டவர் பேதுருவிட சொன்னாரு, பேதுருவே நீ போய் தூண்டில் போடு, ஒரு மீன் கிடைக்கும், அதை வாயில பாரு, வெள்ளிப்பணம் இருக்கும். அது எப்படி? கேள்வி கேட்கல, தைரியமா போனா. ஆண்டவர் சொன்னாரு, தூண்டில் போட்டான், பிடிச்சான். எத்தனையோ மீனை இதுவரைக்கும் பிடிச்சு பார்த்தான். இன்னைக்கு பிடிச்ச மீனுக்குள்ள வெள்ளிப்பணம் இருக்கிறது. விசுவாசித்தேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்து பேசக்கூடியவர்களாக, செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். படிப்பே வராது, நம்மளே தைரியமா சொல்லுவோம், படிப்பே வராது, இது எங்க போய் உருப்பட போதோ, திரும்ப திரும்ப சொல்றது. இதையே சொல்லி தலை மொத்தம் வச்சுது. பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, எங்க ஜெபம் பண்ண? நான் கேட்கிறேன், நீங்க தலை மொத்தம்னு சொல்லி வச்சுட்டீங்க, ஏன் நீங்க டெய்லி சொல்லலாமே, கர்த்தர் என் பிள்ளையை ஆசீர்வதி, என் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாரு, அப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன். யாரு டியூஷன் வச்சு ஏறலனாலும் ஆண்டவர் அழகா சொல்லி கொடுப்பாரு. அவர் போதிக்கிற தேவன் தானே, சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம வார்த்தை மாசம் தொடங்குது. இந்த மாசம் எப்படிதான் போதோ தெரியல, எப்படிதான் போகுமோ போகுதான், போற போலதான் போகும். இப்படிதான் போனோம்னு சொல்லுங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அறிவை பயன்படுத்தும் நாவு. நல்ல அறிவார்ந்த வசனங்கள், வார்த்தைகளை சேர்த்து வையுங்க, இருதயத்தை வையுங்க. அந்த வார்த்தைகளை நீங்க பேசுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையில் அங்க ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் வருகிறது. ஸ்தோத்திரம். தேவதூதன் இது எப்படி ஆகும்? நியாயமான கேள்வி கேட்டால் இது எப்படி ஆகும்? நம் புருஷன் எனக்கு கல்யாணமே ஆகலையே, அவர் தேவதூதன் வந்து சொல்லுகிறார், சோத்ரம் நீ கற்பதியாக போகிறாய், ஒரு குமாரனை பெற போகிறாய் என்றெல்லாம் சொல்லுகிறார். இவ கேட்கட்டா எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? சோத்ரம். 38ஆம் வசனம். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி ஆகும் என்று கேட்டால் ஆண்டவருடைய வார்த்தை தான். நீ கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் பெரியவராயிருப்பார், ஜனங்களை பாவத்தை மன்னி, எல்லாம் சரிதான். எப்படி ஆகும்? வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி ஆகுனா வார்த்தை தான், வேற என்ன பதில்? சோத்ரம். அந்த வார்த்தை மாம்சமானது. அப்போ நம்ம சொல்லுகிற வார்த்தை எப்படி என்று கேட்பதல்ல, அந்த வார்த்தை கிரியை நடப்பிக்க கூடியதா இருக்கும். தேவன் இதை செய்வார், இந்த வார்த்தை செய்யும், இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நம்ம எவ்வளவு விசுவாச வார்த்தை சொல்லி கொடுத்தா சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்ப பாரு தோல்வியை பேசுவாங்க, எப்ப பாரு இல்லாததை பேசுவாங்க. சோத்திரம். சில கடைகளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சோத்திரம். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவங்க கடைகளுக்கு போனேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இதுக்கு பதிலாக வேற ஒன்று எடுத்து காட்டுவான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். சோத்திரம். நம்ம வாழ்க்கையில கவனிக்க வேணும், இல்லை ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல விசுவாச வார்த்தைகள் வர வேண்டும். அந்த வார்த்தை இது எப்படி ஆகும் என்கின்ற ஒரு கேள்வி வரும்போது சோத்ரம் அந்த வார்த்தையினால் ஆகும். என் வீடு எப்படி நல்லாகும்? வார்த்தையினால் ஆகும்.
என் பொருளாதாரம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? வார்த்தையினால் ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, யாக்கோபு நிருபத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த யாக்கோபு நிறைய உதாரணங்களை சொல்லுவார். சோத்திரம். நிறைய உதாரணங்களை அவர் சொல்லுவார். சோத்திரம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பாருங்கள், 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். நீதிமொழிகளை நினைக்கிறேன், உன் சரீரத்தை பாவத்துக்கு உள்ளாக்காதபடிக்கு உன் வாய்க்கு, அது எப்படி, அது உன் சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்காதபடிக்கு உன் வாய்க்கு என்ன செய்யாத, இடம் கொடாதே. நம்ம கவனிக்கணும், நம்ம வார்த்தை கடிவாளம் போட்டு வைக்கும் போது கிரியை செய்யும். சரி, இப்ப அவர் சொல்றாருன்னா, பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அதற்கு ஒரு கடிவாளம் போட்டு முழு சரீரத்தை நாம் திருப்புகிறோம். குதிரையிலே வேகமாய் போகிறார்கள். அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டு நம்ம எங்க போகணும் என்று விரும்புகிறோமோ அதுக்கு தக்கதாக அந்த குதிரையை கடிவாளம் போட்டு நம்ம திருப்புகிறோம். அடுத்த உதாரணம் சொல்கிறார், கப்பல்களை பாருங்கள். அவைகள் பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றில் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். கடல்ல பயங்கர காத்தடிக்குது, போறது போல போவோம். அப்படி இல்லை, அவன் எங்க போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த இடத்துக்கு நேராக அந்த சுக்கானாலே அந்த கப்பல் திருப்பப்படுகிறது. அப்படியே நாவானதும், அடுத்த வார்த்தையை பாருங்க, அப்படியே நாவானதும் சிறிய அவயம் தான். சோத்ரா. ஆனா கொஞ்சம் பெருசாலாம் பேசும், பெருமையானவர்கள் எல்லா விஷயம் பேசும். இந்த குதிரையை எப்படி ஒரு மனுஷன் திருப்புகிறானோ, அதாவது இவன் போக வேண்டும் என்று விரும்புகிற இடத்துக்கு நேராக அந்த குதிரையை திருப்புகிறானோ, அந்த கப்பலை தான் விரும்புகிற இடத்துக்கு நேராக திருப்புகிறானோ, அப்படியே தன் சரீரம் முழுவதையும் தன் வாழ்க்கை முழுவதையும் சின்ன நாக்கினாலே திருப்ப முடியும் என்று அவர் சொல்லி தருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில் இப்படியே போவுங்க, எல்லாம் போவுங்க, போட்டு சில சொல்லுவாங்க போறது போல போட்டு, போறது போல போறதுக்கு இல்லை, திருப்ப வேண்டிய இடத்துக்கு திருப்பி, இது இங்கதான் போனோம், இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் நிக்கணும் சொல்லி நம்ம தான் நிறுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிறதான அந்த இடத்துக்கு நேராக நம்ம திருப்ப கூடியவர்களா இருக்க வேண்டும். சின்ன அவயவம் தான். சோத்திரம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த அவயவம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையில் நாம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அவயவங்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அவயவங்களாயிருக்கிறோம். ஒருவேளை கண்ணு கை மூக்கா இருக்கலாம், ஆனா அவருடைய சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறோம். அப்ப இயேசுவின் சரீரத்தின் அவயவமாகிய நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு வலிமையான அந்த பவர்ஃபுல்லான வேர்டு என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லூஸ்டா கூட கூடாது, தேவையில்லாத வார்த்தை விட்டுறக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தையை பேசக்கூடாது, வழக்காடும் போது பதட்டமாய் போய் பதட்டமான வார்த்தைகளை பேசக்கூடாது.
Praise the Lord. Hallelujah. வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை உடையது. இந்த வார்த்தையினாலே என்னுடைய உலகத்தை, என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி அமைக்க முடியும், அல்லது என் வாழ்க்கையை நான் இடித்து தள்ள முடியும். என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப முடியும், என் குடும்பத்தை இடித்து தள்ளவும் முடியும். ரெண்டும் என் வார்த்தையில தான் இருக்கு. இன்னைக்கு உங்க வீடு, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவீர்களாக. கர்த்தர் எங்க பிள்ளையை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை நல்லா தான் இருக்கும். சொல்லி பாருங்களேன். கொஞ்சம் சொல்லும் போது கொஞ்சம் அவிசுவாசமா இருக்கும். தைரியமா சொல்லுங்க. ஏன்னா வசனம் சொல்லி இருக்கிறாரு, வசனம் தேவன் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துவோமோ அது அற்புதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதன் பலனை நம்ம அனுபவிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுபவர்கள் அதன் கனியை செய்வார்கள், புசிப்பார்கள். மத்தேயின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்றார், நீ பூமியில் கட்டுவது எதுவாது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில் கட்டவிழ்ப்பது எதுவாது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அது எப்படி பரலோகத்தை கட்டவிழ்க்கப்படுது? பரலோகம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அங்க போய் எப்படி செய்யுது? நீ இங்க வாயை திறந்து அதை இயேசுவின் நாமத்தை கட்டுறேன்னு சொன்னா அது கட்டப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபாகமத்து தானே இது. வானத்துக்கு ஏறி நான் எங்கேருந்து கொண்டு வருவதுன்னு சொல்றேன். எப்படி அதை கொண்டு வருவேன், 7 சமுத்திரத்தை தாண்டி எப்படி கொண்டு வருவேன் சொல்லக்கூடிய அளவுக்கு அது கஷ்டமான வார்த்தை அல்ல. அது உன் வாய்க்கு சமீபமான வார்த்தை. அது உன் வாய்க்கு சமீபமான, அருகையான, அருகில் இருக்கக்கூடியதான வார்த்தை. இந்த வார்த்தையை நீ பயன்படுத்த. இயேசுவின் நாமத்தை நான் கட்டுறேன்னு சொன்னா அது சொன்னானே, நின்றுதான் இல்லையா? நமக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், நான் சொன்னா பரலோகத்தை கட்டப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கட்டப்படுனா கட்டப்படும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க என்ன சந்தேகம்? அப்ப நம்ம வாழ்க்கையில் கவனிக்க, நான் கட்ட அவிழ்க்கிறேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் கட்டப்பட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தை கட்ட அவிழ்க்கிறேன் என்ற வார்த்தை சொல்லும் போது ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பதற்குரிய அதிகாரத்தை தந்திருக்கிற தேவன் அதிபதி. பண்றாங்க, ஆண்டவரே நீர் இந்த உதவியை செய்ய அவன் பாத்திரவனாய் இருக்கிறான் சொன்னால் நமக்கு ஜெபாலயம் கட்டி தந்தான். அப்ப இயேசு வரும்போது அவன் சொல்லி, ஆனா எனக்கு விஷயம் நீ சத்தியம் உண்டாக்குற சர்வ வல்லமையுள்ளவர், ஆனா எனக்கு நிறைய அதிகாரம் உண்டு, ஆனா எனக்கும் செய்யாங்க. நான் போஞ்சுனா போவான். நான் அதுக்கு ரொம்ப ரேஷா கத்தி சத்தம் போடு போட அப்படி சொல்லு, கை காட்டான போயிடுவான். இன்னைக்கு நம்ம ஜனங்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகளை எந்த அளவுக்கு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுல தான் விஷயம்.